ஈரோட்டிலேருந்து ஒரு 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க சென்னிமலை கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான கோயில். கிபி 9ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. கடல் மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா 1749 அடி உயரமுள்ள இந்த கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா பின்னாக்கு சித்தர் குகை இருக்குதுங்க. வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிங்க. ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா சித்தோட்லேருந்து கிளம்பிட்டோங்க சென்னிமலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரும். அப்படியே வாங்க பார்க்கலாம். சென்னிமலை கோயில் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் இருக்குதுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா பெருந்துறை பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும்போது பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட் வரும். மக்களே, அப்படியே சென்னிமலை பக்கத்தில் வந்துட்டோம். சன்ரைஸ் அப்படியே இதாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாவே சென்னிமலை கோயில் தெரியுதுங்களா? இதுதாங்க சென்னிமலை மலை. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா சென்னிமலை அடிவாரம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து தாங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஸ்டெப் வழியாக போகணும். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாங்க கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தீர்த்தத்துக்கான தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பூரா ஓகேங்க, நம்ம அப்படியே ஸ்டெப் வழியே போகலாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கிங். இது பார்த்தீங்கன்னா 2 வீலர் போகிறதுக்கானது, பஸ்ஸு அந்த மாதிரி இதுக்கானது. வாடா நான் போகலாம். அங்கே போன இதில் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகருங்க. இங்கே தரிசனம் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அடிவாரம், அப்படியே உள்ளே போகிறது. பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க. சிவலிங்கம் இடும்பர். மக்களே, இந்த பார்த்தீங்கன்னா சென்னிமலையோட இந்த படிக்கட்டு ஸ்டெப் பார்த்திக்கிட்ட சென்னிமலை கோயிலோட படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 1320 படிக்கட்டுங்க. இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இதோட உயரம் கடல் மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா
1720 அடி உயரம்ங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு அப்படியே தரிசனம் பண்ணலாங்க. இது இப்போ நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆச்சு. ஒரு 7:30க்கு என்னமோ டைம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டியால் பார்த்திங்கன்னா கோயிலுக்கான அபிஷேகம் நீர் பார்த்திங்கன்னா கொண்டு போவாங்க. அதை பார்க்கலாம்னு நினச்சோம். நான் போயிட்டு வர்றப்ப தான் பார்க்க முடியும் போல். பார்க்கலாங்க. மக்களே, இது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு 1320 படிக்கட்டு தான். நம்ம பார்த்தீங்கன்னா 640. இதுக்கே மூச்சு வாங்குது. பார்த்தீங்க வா. முத்துக்குமாரன் சாவான். ஓகேங்க, தரிசனம் பண்ணுறாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கிளம்பலாம். வா நிற்கக்கூடாது. ஆயிரத்தி 180 படிக்கட்டு ஏறி இருக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 1320 படிக்கட்டுங்க. இங்கே பாருங்கள், வேல் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஏறி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிட்டு முருகனை இன்னைக்கு கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா 1320 படிக்கட்டுன்னு சொன்னோம். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் மண்டபம். இதுதாங்க ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளக்கு பூஜை போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரைனைட் கல்லால் பார்த்தீங்கன்னா வளைய மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சங்கிலி பயங்கரமாக இருக்குது. இதோட ராஜகோபுரமே பார்த்தீங்கன்னா முருகன் தரிசனம் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே
பின்னாக்கு சித்தர் எங்கே இருக்காரு அங்கேயும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதலுக்காக இந்தமாரி எடுத்து வச்சா வீட்டில் வீடு கட்டுறதா தான் எதாக இருந்தாலும் நடக்கும். மக்களே, பின்னாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னிமலை முருகன் கோயில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாக்கு சித்தருக்கான கோயில் எங்கே இருக்குது, இங்கே தாங்க நம்ம வந்திருக்கோம். வாடா இதில் வாடா, அதில் போயிட்டு தாண்டா அப்படி வரும். சொன்ன கேட்குறியாடா? இங்கே சித்தருக்கான பின்னாக்கு சித்தரோட கோவில் இங்கே தாங்க இருக்குது. அப்படி உள்ளே போயிட்டு சாமிகிட்ட அப்படி வெளியே வந்து வீடியோ எடுக்கலாங்க. எனக்கு வீடியோ எடுக்கக்கூடாது. ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே இறங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பின்னாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த வழியிலே அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. மக்களே, அப்படியே நடந்து போகிறப்ப நம்ம முருகனோட வாகனம் மயில் பார்த்தீங்களா? மக்களுக்கு அவ்வளோதாங்க, அடிவாரம் வந்துட்டோம். இறங்கி முடிக்காச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் போகலான்னு சொன்ன ஃப்ரெண்டுக்கிட்ட பார்க்கலான்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டிக்கிட்ட போயிட்டு தான் முடிவு பண்ணணும் போகலாமா வேணாமான்னு. வாங்க அப்படியே பார்க்கலாம். ஆலமரம் பயங்கரமாக நெல் இருக்குதுங்க.